விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். வருமானத்துக்கு தகுந்தாப்புல சுப செலவுகளும் வந்து நிற்கும். குடும்பத்தில் சிறு சலசலப்புகள் தோன்றி அது பேச்சுவார்த்தையால் தீரும். முயற்சிகள் வெற்றியை தரும். எனவே முயற்சிகளை அதிகப்படுத்துங்கள். சகோதரர்களால் நன்மை உண்டு. தொலைத்தொடர்புகள் அனுகூலத்தை தரும். தாயார் வழியில் மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் கூடும். குழந்தைகள் வழியில் பள்ளி படிப்பாக இருந்தாலும் அது மேற்படிப்பாக இருந்தாலும் தடை தாமதங்கள் ஏற்படும். போராடி முடிவில் வெற்றியும் பெறலாம். பத்திரத்தில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை அதை அலசி ஆராய்ந்து செகண்ட் ஒப்பீனியன்லாம் கேட்டு அதுக்கப்புறம் கையெழுத்திடணும். அந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். பிரிந்த உறவுகள்லாம் கூடி வரக்கூடிய நேரம். தொழில் செய்கிறவங்களுக்கு ஆணி மாதத்தின் பிற்பகுதியில் ஏற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ளது. அரசு சார்ந்த பணியிலும் அரசு பணியிலும் இருப்பவர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டிய நேரம். தந்தையாரினால் சிலர் அனுகூலங்கள் கிடைக்கப் பெறுவார்கள். சொந்தத்துக்குள்ள கல்யாண விஷயங்கள்லாம் பேசினா அது இப்போ முடிவுக்கு வரக்கூடிய சிறப்பான நேரம். கணவன் மனைவி அந்யோன்யம் கூடும். இல்லறம் சிறக்கும். வெளிநாடு சார்ந்து தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் வெளிநாட்டில் தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம். அரசமர விநாயகர் வழிபாடு, புற்றுக்கோயில் வழிபாடு இந்த மாதத்தை மேலும் சிறக்க செய்யும். மொத்தத்தில் இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறந்த மாதமாகவே உள்ளது. நன்றி, வணக்கம்.